திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எங்கள் கட்சியின் மாநில தொழிற்சங்க பேரவையின் பொதுச் செயலாளர் திரு ஜம்புலிங்கம் அவர்களும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அவர்களுடன் இன்றைய தினம் சந்தித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக சில கோரிக்கைகளை ஏற்கனவே நான் முன்வைத்திருந்தேன். அந்த கோரிக்கைகளில் ஒன்றாக நடைபெறுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கித் தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தேன். அந்த அடிப்படையில் இன்றை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்த போது உங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசு சட்டமன்றத்தில் நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகளையும் பரிசீலித்து நிறைவேற்றி வருகிறோம். தற்போது உங்கள் கோரிக்கைகள் எங்கள் தேர்தல் அறிக்கையிலும் நீங்கள் கொடுத்தவை அனைத்தும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சமூக நீதி வழங்க வேண்டும் என்ற எனது கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வருகின்ற ஒன்றிய ஜனநாயக முற்போக்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருகின்ற போது 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை 5 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கின்ற போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதை குறித்து நான் மாண்புமிகு முதலமைச்சரிடம் பேசிய போது ஒருவேளை ஒன்றிய அரசின் ஊடாக அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று சொன்னால் மாண்புமிகு தளபதி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அப்போதுதான் உயர்நீதிமன்றங்களில் இடஒதுக்கீடு தொடர்பான வழக்குகள் வருகின்ற போது அந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் இங்கு சமூக நீதி காக்கப்படும் என்று நான் முதலமைச்சரிடம் வலியுறுத்தியிருக்கிறேன். கண்டிப்பாக நான் அதை பரிசீலனை செய்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். மாநில அரசு நீங்களே அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். அடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சுங்கச்சாவடிகள் அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் என்று எமது கோரிக்கை இந்த தேர்தல் அறிக்கையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்திய அரசு ஒன்றிய அலுவலகங்களிலும் தனியார் துறைகளிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மண்ணின் மக்களுக்கு 90% வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அறிவிப்பாக வெளிவந்திருக்கிறது. அதுபோன்று உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற எமது கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று குடியுரிமை திருத்தச் சட்டம் ரத்து செய்யப்படுவது, அதுபோன்று மாணவர்களுக்கான அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஒன்றிய அரசு பதவிகளில் 50% கல்வி படிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் இருக்கிறது. அது 90% மாற்றப்பட வேண்டும் என்கிற எமது வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். மாநில அரசுகள் மீதும் மாநிலங்கள் மீது திணிக்கப்படும் ஒன்றிய அரசினுடைய தேர்வுகள் அனைத்தும் ரத்துப்பட வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடி வருகிறது. அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதுபோன்று தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான ஆன்லைன் சூதாட்டம், அதுபோன்று தமிழை அனைத்து ஒன்றிய அரசு தேர்வுகளிலும் விருப்ப மொழியாக இருக்க வேண்டும் என்பது, அதுமாதிரி பொதுத்துறை தனியார் துறைகளிலே வேலை வாய்ப்பிலே தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு 90% உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது, இலங்கை தமிழர்களுக்கான இந்திய குடியுரிமை வேண்டும் என்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நம்முடைய இந்த அறிக்கை தயாரிக்கின்ற குழுவுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொடுத்த பல்வேறு கோரிக்கைகள் ஏற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிரீம் லேயர் ரத்து செய்யப்படும் என்பதும், இதுபோன்று இந்த திமுகவில் கொடுக்கப்பட்டிருக்கிற பல்வேறு உறுதிமொழிகள் வாக்குறுதிகளின் அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த அரசு தொடர்ந்து மக்களுக்கான பணிகளை மிகச்சிறப்பாக செய்து வருகிறது. இன்னும் மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கு நாங்கள் பங்காற்றுவோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கட்சியின் பொதுக்குழு முடிவின் பிரகாரம் ஒரு இடம் கேட்டிருந்தோம். அதனால் மீண்டும் எமது கட்சியினுடைய மாநில செயற்குழு கூடி
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்த இந்த கருத்துக்களை எங்கள் செயற்குழுவில் இருக்கிற மாநில மாவட்ட முக்கிய தொகுதி பொறுப்பாளர்களுக்கு தெரிவித்து இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற இந்த முற்போக்கு சக்திகள் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு களப்பணி ஆற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தேர்தல் அறிவித்த பிறகு இடியும் வருமான வரித்துறைகளை தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள். நேற்றைய தினம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டிலே இடி ரைடு என்பதும், இன்றைக்கு விசாரணைக்கு அழைத்து டெல்லி முதலமைச்சரை கைது செய்ததும் என்பது ஒரு மாபெரும் ஜனநாயக படுகொலை. அவர் மீது எந்த வழக்கு எந்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு முறையாக அழைத்து விசாரித்திருக்கலாம். ஆனால் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு முதலமைச்சரை கைது செய்து முடக்குவது, சித்திரவதை செய்வது என்பது டெல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசை அவமதிப்பது மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிப்பது, இந்திய குடிமக்களை அவமதிப்பது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சர்வதிகார போக்கு. மோடி தனக்கு பணியாதவர்களை இடியும் வருமான வரித்துறையும் வைத்து பணிய வைப்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இந்த கூட்டணியை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி கொள்கைக்கு நேர் எதிராக கொள்கை கொண்ட பாரதிய ஜனதா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் சாதி சண்டைகள் வரும் என்று அறவேக்காட்டுத்தனமாக பதில் சொல்லுகின்ற அண்ணாமலை தலைமையை ஏற்றுக்கொண்டு பயணித்திருப்பதை பாட்டாளிகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நன்றி நன்றி நன்றி. ஆளுநரை நேற்று உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக எச்சரித்த பிறகு ஆளுநர் அவர்கள் அதற்கு பிறகு பணிந்திருக்கிறார். உச்சநீதிமன்றம் தான் இந்த நாட்டினுடைய முதன்மையானது. இந்திய நாட்டின் குடிமக்களை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உணர்ந்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் சஞ்சய் சூட் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை, கண்டிப்பை செய்திருக்கிறார். இது வரவேற்புக்குரிய ஒன்றாக தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது. நன்றி.